குளித்தலை அருகே ஐயர்மலையில் உலக புகழ் பெற்ற ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடனுறை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த ஐயர்மலை சிவஸ்தலமானது கடல் மட்டத்திலிருந்து 1171 அடி உயரத்தில் 1071 படிக்கட்டுகளுடன் மலை உச்சியில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த ஐயர்மலையானது வாட்போட்கி மலை, காகம்பரவா மலை, ரத்னகிரி மலை, ஐவர்மலை என்றும், சுவாமி மூலவர் வாட்போக்கிநாதர், முடித்தழும்பர், ராஜலிங்கர், மாணிக்கமலையான் என்றும் அழைக்கப்படுகிறார். மலை உச்சியில் அமைய பெற்ற இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த வருடம் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி ரத்னகிரீஸ்வரர் உற்சவம் அம்மாக்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் நந்தி, கைலாசம், ரிஷபம், காமதேனு, சிம்மம், சோஷம், பல்லாக்கு உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா வரும். சுவாமி ரத்னகிரீஸ்வரர் உடனுறை சுரும்பார் குழலி அம்மனுக்கு பால், இளநீர், நெய், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன. சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற நாமம் முழங்க, சிவவாத்தியங்கள் இசைக்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இன்று துவங்கிய தேரோட்டமானது ஐயர்மலை 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையினை பல்வேறு கோவில் குடிப்பார்களுடன் வடம் பிடித்து இழுக்க 3 நாட்கள் சுற்றி வந்து வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி மாலை நிலைக்கு வந்தடையும். மேலும் திருத்தேரினை முன்னிட்டு ஐயர்மலையை சுற்றி கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைவித்த நெல், நிலக்கடலை, மிளகாய் உள்ளிட்ட தானியங்களை தூவி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.